என்ன பாத்துக்கிட்டா அவளை நான் எப்பவும் இழக்க கூடாது. ஐ எம் சாரி ஃபாதர். நான் உங்ககிட்ட அன்னைக்கு தவறா பேசிட்டேன். என் லீசாவை எப்படியாவது எனக்கு காப்பாத்தி கொடுங்க. அவ எனக்கு வேணும். நீ யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் பேசுறது உனக்கு கேக்குதுன்னு எனக்கு தெரியும். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. இந்த பொண்ணோட உடம்புல நீ எதுக்காக நுழைஞ்சிருக்க? The power of Christ commands you. Who are you? Our Father who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done on earth as in heaven. Give us this day our daily bread, and forgive us our trespasses as we forgive those who trespass against us. Do not bring us to the test, but deliver us from evil. Who are you? இன்னும் 4 நாள் தான் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த உடம்பு எதுக்கு லாய்க்கு இல்லாம போயிடும். அமாவாசை ராத்திரி இந்த பொண்ணோட ஆத்மா இந்த உடம்பை விட்டு போயிடும். இந்த உடம்பை நான் எடுத்துட்டு போயிடுவேன். 4 நாள் தான் பாக்கி. லிசா, oh my God. லிசா, 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 father, yes, லிசா, என்னாச்சு? லிசா, லிசா. பல்வந்த், என்னாலதான் சார் ஆச்சு. நான் ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிருக்கணும். அந்த ஆத்மா இந்த பங்களா உடைக்க விடாது. 2 பேரோட உயிரை பலி வாங்கிட்டு இப்ப லீசா மேடமோட உயிரையும் பலி வாங்க காத்துக்கிட்டு இருக்கு. நான் எம்கே சார் கிட்ட எல்லாத்தையும் சொன்னேன். ஆனா அவரு பணத்தை கொடுத்து என் வாயை அடைச்சிட்டாரு. என்ன மன்னிச்சிடுங்க சார். நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன அந்த ஆண்டவன் மன்னிக்க மாட்டான். நான் தப்பு பண்ணிட்டேன்.
எலிசாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா உன்னை உயிரோட விட மாட்டேன். மரியாதை அந்த வீட்டை பத்தின உண்மைகளை சொல்ல. சொல்லிடுறேன், எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ராய் சார் அந்த வீட்டை 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினாரு. அப்போ அங்க ராதாம்மான்னு ஒருத்தர் தங்கி இருந்தாங்க. அவங்களுக்கு வேணா ஏதாவது தெரிஞ்சிருக்கலாம். அந்த ராதாம்மா இப்ப எங்க இருக்காங்க? அவங்க இப்போ ஆர்யா நகர்ல இருக்காங்க. அந்த ஆத்மா கிட்ட இருந்த எப்படியாவது என்னோட லீசாவை காப்பாத்திருவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா அது ஏன் என் மனைவியை அழிக்க நினைக்குதுன்னு எனக்கு புரியல. ராதாமா கிட்ட அதுக்கான பதில் இருக்கும்னு நம்புறேன். எங்க கூலி எடுத்துட்டு போனா இன்னும் ஆளை காணோம். எப்ப வருவானோ என்னவோ தெரியல. எங்க வர போறான்? சார், என்ன இங்க ராதாமா வீடு எது? இதான் ராதாமாவோட வீடு. ராதாமா, நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்கணும். அமாவாசை ராத்திரி அன்னைக்கு என் மனைவி என்கிட்ட இருந்து ஒரு அடியா பிரிச்சிருவேன் அந்த ஆத்மா சொல்லியிருக்கு. உங்களால தான் எனக்கு உதவ முடியும். அந்த மாளிகையை பத்தின உண்மைகளை தயவு செஞ்சு சொல்லுங்க. கடவுள் என்ன எழுதி வச்சிருக்காரோ அதுபடிதான் எல்லாம் நடக்குது. பளிங்கு மாளிகை மட்டும் அதுக்கு விதிவிலக்கு போல இருக்கு. அந்த இடத்தோட நியதிகள் சைத்தானோட கையாலே எழுதப்பட்டிருக்கு. நீங்க சொல்ற எதுவும் எனக்கு புரியல ராதாமா. ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அது இப்பவும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அப்போ வாழ்க்கையே போராட்டமா இருந்தது. அழகா அமைதியா இருந்த இந்த இந்தியாவில் ஆங்கிலேயர்களோட அராஜகத்துக்கு எதிராக ஒரு குரல் மெதுவா ஒலிக்க தொடங்குச்சு. அதுதான் விடுதலையின் குரல். காயத்ரியோட அப்பா ராய் பகதூர் பிரதாப் சிங் பல விடுதலை போராளிகளை போல தன்னோட